முந்தானத்து வீதியில கிடந்த வெடியை தூக்கி வேட்டுக்குள்ள விட்ட கதையா இருந்திருக்கும். கொங்கன்ஸ் அவ்வளவா ஸ்கேம் பண்றது கிடையாது, ஆனா கொங்கன்ஸை வச்சு வடக்கன்ஸ் ஸ்கேம் பண்றாங்க. அப்படிதான் முந்தானத்துமே நானும் ஒரு ஸ்கேம்ல மாட்ட பார்த்தேன். ஆக்சுவலா நான் கிடையாது, என் கூட ஒர்க் பண்ற பையன். என் கூட வந்து கணக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒர்க் பண்றான். அவன் வந்து வாங்க ப்ரோ, நான் வந்து சைக்கிள் எடுக்கணும், என் கூட வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஆல்ரெடி அவன் ஒரு கடையில விசாரிச்சு வர வச்சிருந்தேன். அங்க போய் கேட்ட கடையில வந்து எங்களோட சைக்கிள் மாடலும் இருந்துச்சு. ரேட் வந்து 16,000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கணக்குள்ள இருக்கான்ல, அவன் ஆல்ரெடி ஒரு கடையில விசாரிச்சிருந்தான்ல, அந்த கடைக்கு போன் அடிச்சு நான் வேற கடையில இருக்கேன், ஆனா எங்க ரேட் வந்து 16,000 சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவன் தான் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். சைக்கிள் கடைக்கார வடக்கு நண்பரும் நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, பையா நான் நிம்பலுக்காண்டி 14,000 ரூபாய்க்கு பண்ணி தரான் பையா அப்படின்னு சொல்லிட்டு 14,000 ரூபாய்க்கு வந்துட்டான். அப்ப சேர்த்து இன்னொரு போன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி நீங்க அந்த கடைக்கு போயிட்டு வாங்க, நான் வேணா உங்களுக்கு 11,500 ரூபாய் பண்ணி தரேன் அப்படின்ட்டான். பட் அந்த டீலிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலுமே நாங்க ஆல்ரெடி விசாரிச்ச கடையில போயிட்டு சைக்கிளை பார்த்தோம். பாக்ஸ் பீஸ் தான் இருக்கு, ஆனா ரேட் 13,500 ரூபாய் அப்படின்ட்டான். சேம் அதே மாடல். இவங்களும் போயிட்டு ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு பாக்ஸ் தூக்கிட்டு வந்து வச்சாங்க. எல்லாம் பிரிச்செல்லாம் பார்த்தோம், பாக்ஸ்குள்ள சைக்கிளா இருந்துச்சு. நாங்க சொன்ன மாடலே தான். அப்படியே யோசிச்சு பார்த்தோம், ப்ரோ சைக்கிள் கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும், நாங்க வேற சில கடைகள்லாம் போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா கலந்து போயிட்டோம். போற வழியில அந்த முதல் சைக்கிள் கடை நண்பருக்கு நான் போன் அடிச்சு, ஜி அந்த மாதிரி அந்த சைக்கிள் ஓகே தான், நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோமே. நம்ம இப்பதான் பாக்ஸ் கொடுத்து விட்டுச்சு அப்படின்னா, அப்ப எனக்கு ஒரு பக்கம் புரியல, என்ன பாக்ஸ்ரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒன்னு சொன்னா, அப்பதான் பையா ஜஸ்ட் நவ் தான் நான் ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டில வச்சு கொடுத்து விட்டேன் அப்படின்னு. நான் அதை ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு ப்ளூ கலர் ஸ்கூட்டியா அப்படின்னு கேட்டேன். ஆமா, இன்னும் உங்களுக்கு புரியலையா? ரெண்டு சைக்கிளுமே ஒண்ணுதான்.